Microbes in sewage and energy generation அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது sewage வந்து ஒரு waste generated every day in the cities, towns, contain in the human etc. It contains an amount of organic materials, microbes which are pathogenic to humans and are biodegradable pollutants. அதாவது sewage அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு நாளும் சிட்டிஸ் டவுன்ஸ்லேருந்து வர வேஸ்டஸ் அது வந்து ஹியூமன் எக்ஸெட்ராவோட கலந்து வரும். இது வந்து நிறையா ஆர்கானிக் மேட்டர் அப்புறம் மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் இருக்க அந்த பேத்தோஜெனிக் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பேத்தோஜெனிக், இதில் இருக்க அந்த மைக்ரோப்ஸ் வந்து பேத்தோஜெனிக்காக இருக்கும். அப்புறம் பயோடீகிரபிள் பொல்யூட்டன்ஸாக இருக்கும். அதாவது சீக்கிரமாக மக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த டொமஸ்டிக் வேஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள். டொமஸ்டிக் வேஸ்ட் substandard soil, domestic waste containing the 90% of water. Domestic waste 90% of water, substandard solids, அப்புறம் other solute, organic அப்புறம் inorganic substanceலாம் இருக்குது. Sewage should not be discharged directly into the natural water bodies like river and streams. அதாவது இந்த sewage water வந்து டைரெக்டாக நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் அனுப்பக்கூடாது. Before disposal, the sewage should not be treated. The sewage should be treated in the sewage treatment plant to make it less pollutant. அதாவது டிஸ்போசல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீவேஜ் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்படி போகிறதுனால லெஸ் பொல்யூட்டண்ட்டாக ஆகும். மைக்ரோப்ஸ் ஆர் அலோட் டு ஏரேட்டட் த வாட்டர், அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் ஏரேட்டட் பண்ணப்படும். They consume the major part of organic matter in the effluent and reduce the BOD in the wastewater. The BOD in the wastewater reduce பண்ணிடும். Next, microbial fuel cell அப்படின்னா என்னன்னு பாருங்க. Microbial fuel cell is bioelectrochemical system that drives a electric current by using the bacteria, making the bacteria interaction found in the nature. மைக்ரோபியல் ஃபியூல் செல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாக்டீரியாவிலேருந்து கிடைக்குது. இந்த பாக்டீரியா வந்து இன்ட்ராக்ஷன் ஃபவுண்ட் இன் நேச்சர்லேயே இந்த பாக்டீரியா ஃபவுண்ட் ஆகிருக்கும். மைக்ரோபியல் ஃபியூல் செல் ஒர்க் பை அலோவிங் த பாக்டீரியா டு ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் த ஆர்கானிக் மாலிகூல்ஸ். அதாவது மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் வந்து என்ன பண்ணும்னா ஒர்க்ஸு, அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா பாக்டீரியா வந்து ஆக்சிடைஸ் அப்புறம் ரெடியூஸ் பண்ணும், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஒர்க் ஆகுது. பாக்டீரியல் ரெசிப்ரேஷன் வந்து ஒரு பிக் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் ரிமூவ் அரௌண்டு. அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியல் ரெசிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. மைக்ரோபியல் ஃபியூல் செல்லில் வந்து ஆனோட் அண்ட் கேத்தோடு வந்து செப்பரேட்டட் பை த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் மூலமாக செப்பரேட்டடாக இருக்கும். மைக்ரோப்ஸ் வந்து ஆனோடில் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். அப்படி பண்ணி இந்த ஆர்கானிக் ஃபியூல் ஜெனரேட்டிங் த ப்ரோட்டான் விச் பாசஸ் த்ரூ த மெம்பரைன் டு த கேத்தோடு. அதாவது ப்ரோட்டான் மெம்பரைன் மூலமாக கேத்தோடுக்கு போகும். அப்போ வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடு போகிறதுனால எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இது வந்து ஜெனரேட் த கரண்ட். அதுலேருந்து வர்றதுனால எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகும்.